காலை வணக்கம் மாணவர்களே. இந்த முதல்ல சாலையில் ஓடிய வண்டி எதுன்னு கேட்டால் நீராவியால் இயக்கப்பட்ட வண்டி. அதுக்கப்புறம்தான் 19வது நூற்றாண்டில் தான் இந்த மோட்டார் கார்கள் வெற்றிகரமாக ரோடில் பயணிக்க தொடங்கின. இந்த மோட்டார் கார் எப்படி பயன் செய்யுதுன்னு கேட்டால், அது ஒரு அடைக்கப்பட்ட அறையில் பெட்ரோலு, டீசலு, நேச்சுரல் கேஸ் மூலமாக அழுத்தம் கொடுத்து வெடிக்க வச்சு, அந்த வெடிப்பதன் மூலமாக கிடைக்கிற அழுத்தத்தில் அது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற அந்த சிலிண்டர்கள் மேலேயும் கீழே மூவ் ஆகுது. அது மேலேயும் கீழே ஆகும்போது அது கிராங்க் ஷாஃப்ட் மூலமாக சக்கரத்தை சுத்த வைக்குது. இவ்வளோ தான் சிஸ்டம். அதை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முயற்சி, இந்த புயல் மூலமாக வண்டி ஓடுவதற்கான அழுத்தத்தை கண்டுபிடித்த நேரத்திலேயே இந்த எதிர்மறையாக ஒரு டைனமோக்கு தொடர்பு கொண்டு அதில் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு அந்த வண்டிக்கு தேவையான எல்லா இதர மின்சார தேவைகளை இந்த வண்டி இந்த இயக்கத்தின் மூலமாக அந்த வண்டி ஏற்றுக்கொள்கிறது. எப்படின்னா, அது என்ன, பேட்ரி மூலமாக கார் லைட்டு, விண்ட்ஸ்க்ரீன் வைப்பரு, ரேடியோ அண்ட் அதர் விண்டோஸ், எலக்ட்ரிக் விண்டோ எல்லாம் இந்த மின்சாரம் தயாரிப்பதன் மூலமாக கார் எப்படி இயங்குது அதெல்லாம் தெரிஞ்சு, கார் எல்லாம், பைக்கு, கார் எல்லாம் அப்படி தான். ஓகேவா? காலை வணக்கம், நன்றி.